ஸ்டாலின் பிரேமலதா போட்ட டீல், செக் வைத்த அமித்ஷா. ஸ்வீட் பாக்ஸை தொட்டால் ஆப்பு. டெல்லியிலிருந்து வந்த அதிர்ச்சி செய்தி. கண்காணிக்கும் உள்துறை அமைச்சகம். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணிக்கு இணையாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் உருவெடுத்துள்ளது. இதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை விட 2% மட்டுமே குறைவான ஓட்டுகளை பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை வெற்றி பெறுவதற்கான சூழல் அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சி மீது பொதுமக்களிடையே அதிருப்தி அதிகரித்திருப்பதோடு நடிகர் விஜயும் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பெரிய அளவில் பிரிக்கப் போகிறார். இதனால் மீண்டும் திமுகவினால் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே திமுக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகளை இழுக்கும் முயற்சியில் படுதீவிரம் காட்டி வருகிறார் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விவகாரத்தில் ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுத்து வரும் அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸையும் திருமாவளவனால் அவரால் கூட்டணிக்குள் கொண்டு வர முடியவில்லை. இப்படியான நிலையில்தான் யாருமே எதிர்பாராத வகையில் நேற்று தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். குறிப்பாக அதிமுக சார்பில் தொடர்ந்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதும் மு.க.ஸ்டாலின் மிகப்பெரிய தொகையை கொடுத்து தேமுதிகவை கூட்டணிக்கு இழுத்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் என்று பேசி வந்த பிரேமலதா அதிமுக திமுக என்கிற எந்த கூட்டணிக்கும் செல்லாமல் தொடர்ந்து பேரம் பேசிக்கொண்டே வந்தார். அவரை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு என்பதை விட எந்த கட்சி தங்களுக்கு அதிகமான சூட்கேசுகள் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் செல்லலாம் என்பதை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த நேரத்தில் தான் ஆளுங்கட்சி அரசியல் திமுக அவர் கேட்ட தொகையை கொடுத்து டீல் போட்டு விட்டார்கள். குறிப்பாக 500 கோடி கேட்ட நிலையில் 300 கோடியில் டீல் ஓகே ஆகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இது குறித்து தகவல்கள் வெளியானதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உஷாராகிவிட்டது. எந்த அடிப்படையில் இந்த டீலை மு.க.ஸ்டாலின் போட்டுள்ளார்? கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் அடித்த கணக்கில் வராத பணத்தை தேமுதிகவுக்கு கைமாற்றுகிறார்களா, இல்லை வேறு விதமாக டெண்டர் அடிப்படையில் கைமாற்றுகிறார்களா? எந்த வகையில் தேமுதிகவுடன் இந்த டீலை திமுக போட்டுள்ளது என்பதை மத்திய உளவுத்துறை கண்காணிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் இந்த 300 கோடி ஸ்வீட் பாக்ஸில் தேமுதிக கை வைத்தால் மிகப்பெரிய ஆப்படிப்பதற்கு தயாராகிவிட்டார்களாம். அதனால் திமுக என்கிற தமிழகத்தை ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இணைந்து விட்டோம். அதனால் மத்திய அரசால் தேமுதிகவை எதுவும் செய்துவிட முடியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கணக்கு போட்டால் பாஜக வேறு மாதிரி புதிய கணக்கு போட தொடங்கிவிட்டார்கள். அதன் காரணமாகவே திமுகவிடம் 300 கோடி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிய போதும் அதை தொட முடியாத நிலைக்கு தேமுதிக தள்ளப்பட்டு இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் திமுக எந்த கணக்கிலிருந்து தேமுதிகவுக்கு 300 கோடியை இறக்கிவிட்டாலும் அது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் நோண்ட தொடங்கி விடுவார்கள். அந்த வகையில் மு.க.ஸ்டாலின் பிரேமலதா போட்டுள்ள இந்த கூட்டணி டீல் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சரியான செக் வைப்பதற்கு தயாராகிவிட்டதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு விழுந்த பேரிடி. ஸ்டாலினை முழுக்கிய உயர்நீதிமன்றம். 2000 கோடி ஊழலில் தலைமை நீதிபதி கொடுத்த செம ஷாக். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருவதால் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் யார் மீதும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக டிஜிபி நியமனத்தில் மு.க.ஸ்டாலின் தடைகளை போட்டுக்கொண்டே வருகிறார். தான் நியமித்த பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் இருந்தால்தான் சொல்வதை கேட்டு செயல்படுவார் என்பதனால் நிரந்தர டிஜிபியை தேர்வு செய்யாமல் தொடர்ந்து காலம் கடத்தி வருகிறார். என்றாலும் உடனடியாக நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் மு.க.ஸ்டாலினுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதனால் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் புதிய நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டு இருப்பார். அதோடு அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகம் பணி நியமனங்களில் லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டரில் முறைகேடு செய்த வகையில் அவர் 888 கோடி மற்றும் 1020 கோடி ஊழல் செய்ததாக அது குறித்த ஆதாரங்களை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் 3 முறை கடிதம் எழுதியும் அதற்கு பொறுப்பு டிஜிபி எந்த ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தவில்லை. குறிப்பாக மு.க.ஸ்டாலினின் கைப்பாவையாக அவர் செயல்படுவதால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே செய்யக்கூடிய டிஜிபியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் KN நேரு மீதான இந்த ஊழல் புகார் குறித்த விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில்
அதிமுக எம்பி இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் ஆதி நாராயணன் ஆகியோர் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு செய்த ஊழல் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணை இன்று சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் குறித்து ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை நடத்துவதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். அப்போது நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா அமைச்சர் KN நேரு ஊழல் செய்திருப்பதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்தும் கூட அவர் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதி, அந்த ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளன, அதனால் அந்த ஆதார அடிப்படையில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இப்படி உயர்நீதிமன்றமே இந்த ஊழல் விவகாரத்தில் களமிறங்கி KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அமைச்சர் KN நேருவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே DGP நியமனத்தில் கூட MK ஸ்டாலின் காலம் கடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இப்போது இந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றமே கையில் எடுத்து விட்டதால் இது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதையடுத்து அமைச்சர் நேரு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், திமுக ஆட்சிக்கு ஏற்பட்டுள்ள நற்பெயரை கெடுப்பதற்கு சதி நடக்கிறது. 41 தொகுதிகளில் பொறுப்பாளராக தான் நியமிக்கப்பட்டிருப்பதால் என்னை முடக்க வேலை செய்கிறார்கள் என்றாலும் இதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று KN நேரு தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, பாபர் பெயரில் மசூதியா, உச்சநீதிமன்றம் போட்ட தடை உத்தரவு. ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள் மீண்டும் பாபர் மசூதி கட்ட வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சிலர் ஏற்கனவே உள்ள மசூதிகளுக்கு பாபர் மசூதி என பெயரிடுவதற்கு அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனு இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறுகையில், மீண்டும் பாபர் பெயரில் மசூதி கட்டுவோம் என்றோ அல்லது ஏற்கனவே உள்ள மசூதிகளுக்கு பாபர் பெயரை சூட்டுவோம் என்றோ நீதிமன்றத்தில் யாரும் இதுபோன்று மனு தாக்கல் செய்ய வேண்டாம். அயோத்தி வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மசூதிகளின் பெயரை மாற்றப்படுவது தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தும். அதனால் இதுபோன்ற இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்கனவே உள்ள மசூதிகளுக்கு பாபர் பெயரை சூட்டுவதற்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து அதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்து வந்தவர்களுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். டாக்டர் ராமதாஸை எச்சரித்த சென்னை உயர்நீதிமன்றம். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் பலத்த மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி, அதனால் மாம்பழம் சின்னம் அவருக்கே ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் இதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் வழக்கு தொடுத்த நிலையில் தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று பொதுக்குழு முடிவெடுத்து அவரை தலைவர் என்று தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு மாம்பழ சின்னம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்ததை அடுத்து தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லி நீதிமன்றம் கைவிரித்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் கொடுத்தார். இந்த வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்ற போது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்கட்சி விவகாரம் சம்பந்தப்பட்ட வழக்கு உரிமைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கும்போது உயர் நீதிமன்றத்தை நீங்கள் நாடியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, உரிமையியல் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம். அதனால் தேவையில்லாமல் இதுபோன்ற நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க முயற்சித்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்து டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள்.